ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராமுக்கு நல்லபடியாக அவங்கள வரவழைச்சி அவங்களுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதனால ரகுராம் பொழைச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானகி ரகுராமை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராங்க. அப்படி பரிகாரம் பண்ணும்போது எப்படியாவது இந்த பரிகாரத்தை நல்லபடியாக பண்ணக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அவங்களும் சேர்ந்து என்னென்னமோ திட்டத்தெல்லாம் போடுறாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க நல்லபடியாக பரிகாரத்தை முடிச்சுக்கிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அப்போ சிவா சொல்கிறாங்க, அண்ணி நல்லபடியாகவே எல்லாம் முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி மாயா எல்லாருமே சந்தோஷப்பட்டுதாங்க. அப்போ ரகுராமை பார்க்குறதுக்காக வரவும் இங்கே பார்த்தோம்னா தனாவும் கதிரும் வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரகுராம் கண்ணை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது அப்போ ரகுராம் கண்ணை முடிச்சதுமே அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு எதனால் அப்படி நடந்துச்சுது, நான் அதாவது ஜானகி கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு, எனக்கு என்னாச்சு அப்படிங்கவும் உடனே சிவா சொல்கிறாங்க, அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அதாவது நீங்கள் சாப்பிட்டதுனால உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி போச்சுது, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பத்மாவும் பார்வதியும் ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், அதாவது தனாவும் கதிரும் சக்கரை பொங்கலை கோயிலில் கொடுத்துருக்குறாங்க, அந்த பிரசாதத்தை தான் அண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் அண்ணி உங்ககிட்ட பொய் சொன்னாங்க, கோயிலில் கொடுத்துதான் சொல்லிட்டு வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்க, தனாவும் கதிரை தான் அந்த பொங்கலை கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் ஜானகியை பார்க்குறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஆமாங்க தனாவும் கதிரும் தான் அந்த சக்கரை பொங்கலை கோயிலில் கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கும் கொடுக்க சொல்லி என்று தந்தாங்க, அதாவது அவன் கதிர் பிஸ்னஸில் நல்லபடியாட்டு ஜெயிச்சு அவர் மாதம் சம்பளம் வாங்கினால அந்த ரூபாயில் அவங்க கோயிலுக்கு இந்த மாதிரிக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கும் கொடுக்க சொல்லி தந்ததுனால தான் நான் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு தானா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடிய ஆளே கிடையாதுங்க, நம்ம பொண்ணை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லவும் ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே தனாவும் கதிரும் பார்த்து ரொம்பவே அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பா நம்மளுக்காக ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லையேன்னு அப்போ பத்மாவும் பார்வதியும் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பிரசாதத்தை தான் நீ சாப்பிட்ட போகிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுது, அது மட்டும் இல்லாமல் அந்த பிரசாதத்தை எடுத்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சோதனை பண்ணி பார்த்தாங்க, அதில் இந்த மாதிரிக்கு மருந்து கலந்துருக்குது, இது எல்லாமே அவங்க திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கவும் இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரகுராம் கிட்ட தனாவையும் கதிரையும் பற்றி நல்லா போட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதனால எல்லாருமே அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம தனாவும் கதிர் அப்படி செய்யக்கூடிய ஆள்கள் அப்படிங்கவும் உடனே பத்மாவும் பார்வதியும் சொல்றாங்க, அவங்க இதையும் செய்வாங்க இதுக்கு மேலேயும் செய்வாங்க அப்படிங்கவும் உடனே ரகுராம் சொல்றாங்க, இதை பத்தி யாரும் பேச வேண்டாம் விடுங்க அப்படிங்கவும் உடனே தனா சொல்றாங்க, அப்பா நம்மளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசலையே, இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இங்க இருக்கணும், வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை அழைச்சிக்கிட்டு தனா அழுதுகிட்டே போகவும் அப்போ சிவா சொல்றாங்க, இதுக்கு மேலே நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் இருந்தா அண்ணன் குணமாக மாட்டாரு, தேவையில்லாம இந்த மாதிரிக்கு நீங்க போட்டு கொடுத்ததெல்லாம் போறோம், ஒழுங்க மரியாதை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணி நீங்க மாயா சீனு இங்க 3 பேர் மட்டும் இங்க இருந்தா போறோம், மத்த எல்லாரும் நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், இல்லைன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா ஜானகி அவங்க ரகுராம் கிட்ட சொல்றாங்க, என்னங்க நம்ம பொண்ணும் சரி கதினும் சரி அந்த மாதிரிக்கு செய்யக்கூடிய ஆளே கிடையாது, நீங்க ஏன் பேசாம இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே ரகுராம் சொல்றாங்க, இந்த கடவுளே சொன்னாலும் சரிதான், என் பொண்ணு இந்த மாதிரிக்கு எனக்கு செஞ்சிருக்கா அப்படிங்கிறத நான் நம்பவே மாட்டேன், என் பொண்ணு அப்படிலாம் எனக்கு தரமாட்டேன் அப்படிங்க சொல்லவும் இது கெட்டதுமே மாயா சீனு ஜானகி 3 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா அவங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக தனா கிட்ட வரும்போது தனாவையும் கதிரையும் காணல, அவங்க 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரகுராம் அழைச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இது எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சு ரொம்பவே எரிச்சலோட இருக்கிறாங்க. அந்த ரகுராமோட கதையை முடிச்சுட்டு தனா கதிர் மேல இந்த பழியை சுமத்திடலான்னு சொல்லி நம்ம திட்டம் போட்டா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் பசுபதி சொல்றாங்க, புவனா நீ கவலைப்படாத, கண்டிப்பா இன்னொரு சமயம் நம்ம அவனை விட்டுருவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க மணியோட அம்மா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது நம்ம குலதெய்வ கோயிலில் போய் நம்ம பொங்கல் வச்சுட்டு வரலாம், இதனால எல்லா திருஷ்டியும் கழியும், ரகுராமுக்கு ரொம்பவே திருஷ்டி பத்துருச்சு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகி போச்சுது, எல்லாரும் நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கவும் உடனே ரகுராமோட அம்மாவும் சொல்றாங்க, ஆமா சம்பந்தியம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான், எல்லாரும் கோயிலுக்கு போகலாம், என்ன ரகு நீ சொல்ற அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்றாங்க, சரி நீங்க
ஆசைப்பட்டபடியே நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போய் நம்ம பொங்கல் வச்சுட்டு நம்ம வந்து வரலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகக்கூடிய எல்லா வேலையும் இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நம்ம தனாவையும் கதிரையும் அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க தனாவும் கதிரும் வந்து எப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க தெரியுமா, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு பார்வதியும் பத்மாவையும் அவங்கள 2 பேரையும் ரொம்பவே போட்டு திட்டி அவமானப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களே நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து அவங்க ரகுராம் சொல்றாங்க, உன்னோட இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ நீ செஞ்சுக்கோ அப்படிங்கவோ இது கிட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ தனா வந்து சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது, தனா நாளைக்கு எல்லாரும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் 2 பேரும் வரணும் அப்படிங்கும்போது அப்போ தனா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இல்லைம்மா நாங்கள் வரலம்மா அப்படிங்கும்போது, எதுக்கு தனா இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் அப்பா நான் இப்படி செஞ்சுருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கவோ உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறதானா, அப்பா வந்து என்ன சொன்னார் நீ அதை கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது, நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானம்மா இருந்தேன், அத்தையும் சித்தியும் எங்களை பற்றி சொல்லும் போது அப்பா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார் அப்படிங்கும்போது, தனா நீ அதை மட்டும் தான் நீ பார்த்தியா, அவங்க போனதுக்கப்புறமா அப்பா கிட்ட நான் சொன்னேன், அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்காக அவர் சொன்னதை வந்து அவங்க சொல்கிறாங்க. கடவுளே சொன்னாலும் சரிதான், என் பொண்ணு எனக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னதை வந்து சொல்கிறாங்க. இது கிட்டதுமே தனா வந்து கேட்குறாங்க, அப்பா அப்படியாமா சொன்னார் அப்படிங்கும்போது, ஆமாண்டா அப்படி தான் சொன்னார், என்ன இருந்தாலும் சரிதான், அவர் மனசு ஃபுல்லாக நீ தாண்டா இருக்க, அவர் உயிரே நீ தானடா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், அதனால கண்டிப்பாக நீயும் கதிரும் எங்களோட வரணும் அப்படிங்கவும் அப்போ தனா சொல்கிறாங்க, சரிம்மா நாங்கள் 2 பேரும் வாரம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து புவனேஸ்வரிக்கு தெரிய வருது, எல்லாரும் குடும்பத்தோட அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு. இது கிட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம், இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தரையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே பசுபதி வந்து கேட்டிருக்காங்க, என்ன போனா நீ பண்ண போற அப்படிங்கும்போது இப்போ புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க, குடும்பத்தோட நம்ம அவங்க கதையை முடிச்சிட வேண்டியது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. புவனேஸ்வரி அன்னைக்கு கூட நம்ம வந்து ரகுராமோட கதையை மட்டும் தான் முடிக்கிறதுக்காக இருந்தோம், இன்னைக்கு குடும்பத்தோட அவங்க கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.